ஹே ஹால், நான் தான் உங்கள் வர்ஷா. இப்போ அப்கமிங் டேஸ்லலாம் என்கிட்ட என்ன தெரியுமா கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வந்து யாருக்கு எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் என்னோட பதில் என்னன்னா, நான் அப்படி யாருக்குன்னா ஓட்டு போடுறதா இருந்தாலும் நான் சொல்லவே போகிறது இல்லை. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம ஒரு எலெக்ஷன் பூத்துக்கு போகிறோம். ஆனால் அங்கே பூத்தில் வந்து நம்மளுக்கு 4 ஒரு பாக்ஸ் மாதிரி இருப்பாங்க. அதில் தான் நம்மளுக்கு ஓட்டு போட வைக்கிறாங்க. எல்லாருக்குமா பப்ளிக் பண்ணுறாங்க? இல்லைல்ல. அதே மாதிரி நீங்களும் யாருக்குன்னா போடுற மாதிரி இருந்தால் யாருக்குமே சொல்லாதீங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, யோசிச்சு போடுங்க. நான் இவங்க ஃபேனு, நான் அவங்க ஃபேனு, நான் அதுக்காண்டி நான் போடுவேன். அதெல்லாம் விட்டுட்டு, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு காலேஜ் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல காலேஜா நம்ம சேரணும்னு நினைக்கிறோம். ஏன்னா, ஃப்யூச்சரில் வந்து அந்த காலேஜ்லேருந்து படிச்சுட்டு வந்தா, நீ இங்கேயாப்பா படிச்ச? சூப்பர்ப்பா, நான் உனக்கு நான் வேலை குடுப்பேன் அப்படின்னு. அதே மாரி பேரண்ட்ஸும் சரி, நம்ம பசங்களுக்கு வந்து நல்ல ஸ்கூலா தான் சேர்க்கணும், இங்கிலீஷ் மீடியமா சேர்க்கணும், கான்வென்ட்டா சேர்க்கணும், சிபிஎஸ்சியா சேர்க்கணும். ஏன்னா, ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கணும்னு. அப்படின்னு யோசிக்கிறேங்க. அப்ப அந்த போடுற ஒரு ஓட்டுலயும் ஃப்யூச்சர் இருக்குன்னு யோசிக்கணும்ல. அதனால எல்லாருமே சரி, பேரண்ட்ஸும் சரி, யங்ஸ்டர்ஸும் சரி, எல்லாரும் சரி, 18 வயசுக்கு மேல போடுறவங்க எல்லா ஓட்டுமே வேல்யூபிள் தான். அதனால நீங்க எல்லாருமே வேல்யூபிளா பார்த்து ஓட்டு போடுங்க. ஓட்டுன்றது சும்மா கடமைக்கு போடுறோம் அப்படின்றதல்ல. அது வந்து நம்ம ஃப்யூச்சர்ல மாறும். நம்மளுக்கு மட்டும் இல்லாம அப்கமிங் ஜெனரேஷன்லயும் அது மாறும். அதனால எல்லாருமே என்னதான் குடுத்தாலும் சரி, என்னதான் இது பண்ணாலும் சரி, இன்னைக்கு இல்லனாலும் அது நாளைக்கு ஓகே தான். இருந்தாலும் யோசிச்சு போடுங்க. ஒரு ஒரு ஓட்டும் வேல்யூபிள். அதனால நீங்க யோசிச்சு போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு யோசிங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அதனால நான் ஓட்டு போடுவேன். அதெல்லாம் விட்டுட்டு நீங்களா யோசிங்க. இவங்க போட்டா இவங்களுக்கு நம்ம போட்டா கரெக்ட்டா இருக்குமா? இல்ல வேண்டாமா? அப்படின்னு யோசிங்க. இப்ப நம்ம எல்லாத்தையும் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐயோ! அம்மான்னு கதறத விட போடும்போதே கரெக்ட்டா போட்டு சூஸ் பண்ணிக்கலாம்.